தமிழர் 3ஆம் வகுப்பு கூட தாண்டாதவர். ஆனால் உலக நாடுகளையே தனது கண்டுபிடிப்புகளால் வியக்க வைத்தவர். இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் பல தொழில்நுட்பங்களுக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே சிந்தித்த மேதை அவர்தான் GD நாயுடு. இந்தியாவின் எடிசன் என்று உலகம் அழைத்த இந்த மனிதரின் வாழ்க்கை ஒரு சாதாரண கண்டுபிடிப்பாளரின் கதை அல்ல. அது இந்தியாவின் தொழில்துறை வரலாற்றையே மாற்றிய ஒரு புரட்சியின் கதை. மின்மோட்டாரால் தொடங்கிய புரட்சி 1937ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் உள்நாட்டு மின்மோட்டாரை GT நாயுடு உருவாக்கினார். அந்த காலத்தில் வெளிநாட்டு இயந்திரங்களையே இந்தியா நம்பியிருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த மின்மோட்டார் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியது. கோயம்புத்தூரை தொழில்துறை நகரமாக மாற்றிய முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்று. உலகத்தை வியக்க வைத்த எலக்ட்ரிக் ஷேவர் பின்னர் அவர் உருவாக்கியது. ட்ரை செல் மூலம் இயங்கும் எலக்ட்ரிக் ரேசர் அந்த காலத்திலேயே மின்சார ஷேவரை உருவாக்கியது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அது ஒரு சாதாரண கருவி அல்ல, ஒரு இந்தியரின் திறமையை உலகிற்கு நிரூபித்த கண்டுபிடிப்பு. மிக மெல்லிய ஷேவிங் பிளேடு. அதோடு அவர் நிற்கவில்லை. மிக துல்லியமாகவும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடிய புதிய வகை ஷேவிங் பிளேடுகளையும் வடிவமைத்தார். வாக்குப்பதிவு இயந்திரம் இன்று தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு முறையைப் போல பல ஆண்டுகளுக்கு முன்பே வாக்குகளை பதிவு செய்யும் கருவியை உருவாக்கினார். மோசடிகளை குறைக்கும் எண்ணத்துடன் உருவான இந்த கண்டுபிடிப்பு அவரது முன்னோக்கிய சிந்தனையை வெளிப்படுத்தியது. குறைந்த விலை ரேடியோ. அந்த காலத்தில் ரேடியோ என்பது பணக்காரர்களுக்கான சாதனமாக இருந்தது. ஆனால் சாதாரண மக்களும் வாங்கும் வகையில் குறைந்த விலையில் 5 வால்வ் ரேடியோ தயாரிக்க முயன்றார். தொழில்நுட்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கம். இந்திய கார் கனவு 1952இல் குறைந்த செலவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருக்கை பெட்ரோல் காரை வடிவமைத்தார். இது இந்திய கார் தொழில்துறைக்கு முன்னோடியாக இருந்திருக்க முடியும். ஆனால் அரசின் அனுமதி மற்றும் உற்பத்தி உரிமை கிடைக்காததால் அந்த கனவு நிறைவேறவில்லை. புகைப்பட உலகிற்கும் பங்களிப்பு. கேமராவின் லென்ஸ் தூரத்தை எளிதாக சரி செய்யும் கருவியையும் அவர் உருவாக்கினார். புகைப்பட கலைஞர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வீட்டு பயன்பாட்டு கண்டுபிடிப்புகள், பழச்சாறு பிழியும் இயந்திரம், மின்சாரம் இல்லாத இடங்களிலும் இயங்கும் மண்ணெண்ணெய் விசிறி, இவை அனைத்தும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டவை. விவசாயத்திலும் சாதனை. GT நாயுடு தொழில்நுட்பத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. விவசாயத்திலும் பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டார். அதிக விளைச்சல் தரும் பருத்தி, மக்காச்சோளம், பப்பாளி போன்ற பயிர் ரகங்களை உருவாக்க ஆய்வுகள் செய்தார். UMS போக்குவரத்தில் புரட்சி யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ், அதாவது UMS என்ற பேருந்து நிறுவனத்தை உருவாக்கி தமிழ்நாட்டின் போக்குவரத்து சேவையில் புதிய தரத்தை உருவாக்கினார். நேரம் தவறாத சேவை, ஒழுங்கு, பயணிகளுக்கான தரமான வசதிகள். அந்த காலத்திலேயே அவர் அறிமுகப்படுத்திய மாற்றங்கள் இன்றுக்கு கூட பலரால் பாராட்டப்படுகின்றன. கல்விக்காக வாழ்ந்த மனிதர் தொழிற்சாலைகளை மட்டும் உருவாக்கவில்லை. திறமையான இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களையும் தொடங்கினார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரது பயிற்சியின் மூலம் வேலை வாய்ப்பை பெற்றனர். GD நாயுடு ஒரு கண்டுபிடிப்பாளர் மட்டுமல்ல, ஒரு தொழில் முனைவோர், ஒரு கல்வியாளர், ஒரு விவசாய ஆராய்ச்சியாளர், ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். இன்றைக்கு மேக் இன் இந்தியா என்று நாம் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அந்த எண்ணத்தை பல தசாப்தங்களுக்கு முன்பே செயல்படுத்தியவர் GD நாயுடு. அவரை போன்ற மேதைகளை நினைவு கூர்வது நமது கடமை. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று ஆவணப்படங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.